முருக பக்தர்களே, 24ஆம் தேதியை தவறவிட்டு விடாதீர்கள். அன்று தைப்பூச 7 நாள் விரதமும் முருகனுக்கு உகந்த சஷ்டியும் வருகிறது. முருக பக்தர்கள் அனைவரும் தயவு செய்து இந்த காணொளியின் சொல்லும் விஷயத்தை தவறாமல் காணுங்கள். ஜனவரி 24ஆம் தேதி முதல் பிப்ரவரி 1ஆம் தேதி வரை 7 நாள் தைப்பூச விரதம் முருகப்பெருமானுக்கு இருப்பவர்கள் அன்றைய தினத்திலிருந்து முருகப்பெருமானுக்கு கடும் விரதம் இருந்து உங்கள் உடலுக்கு ஏற்ற முறையில் 2 வேளை சாப்பிடாமல் விரதம் இருப்பது அல்லது ஒரு வேளை சாப்பிடாமல் விரதம் இருப்பது போன்ற விரத முறையை உங்கள் உடலுக்கு ஏற்ப கடைபிடிங்கள். இந்த ஜனவரி 24ஆம் தேதி முதல் பிப்ரவரி 1ஆம் தேதி வரை முருகப்பெருமானுக்கு மாலை அணிந்து கொள்ள விரும்புபவர்கள் அணிந்து கொள்ளலாம். இந்த விரதத்தை பிப்ரவரி 1ஆம் தேதி அன்று முருகன் கோயிலுக்கு சென்று முருகனை வழிபட்டுவிட்டு வீட்டில் படைத்து உணவு அருந்தி விரதத்தை முடித்துக் கொள்ளலாம். இரண்டாவதாக, அன்றைய தினத்தில் வரும் சஷ்டி அன்று முருகப்பெருமானுக்கு ஒரு நாள் விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான கோதுமை பாயாசம் செய்து மாவிளக்கு ஏற்றி வழிபட வேண்டும். உங்களால் முடிந்தால் அன்று பசியில் தவிப்பவர்களுக்கு உணவு வாங்கி கொடுங்கள். அப்படி செய்வதனால் நம் வாழ்வில் தீராத செல்வமும் நோயெல்லா வாழ்வும் கிடைக்கும்.